இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசையர் 3:2. ஒரு நாட்டில் ராஜா ஒருவர் மிகவும் நன்றாக ஆட்சி செய்து கொண்டு வந்தார். அவர் அரண்மனையை ஒட்டி வசித்த பிச்சைக்காரன் ஒருவன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பை கண்டான். அதில் மன்னர் விருந்தளிக்க போவதாகவும் அரசு உடை அணிந்து வருவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிச்சைக்காரன் தான் அணிந்திருந்த கந்தல் உடைகளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து கொண்டான். நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜ உடை உடுத்தி இருக்க முடியும் என எண்ணினான். திடீரென அவனுக்குள் ஒரு எண்ணம் வந்தது. அந்த மாதிரி எண்ணுகிற அளவுக்கு தனக்குள்ளே ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான். வாயிற்காவலனிடம் ராஜாவை பார்க்க வேண்டும் என்றான். அந்த காவலன் அரசரிடம் அனுமதி வாங்கி தந்தான். உள்ளே வந்த பிச்சைக்காரனிடம், என்னை பார்க்க வேண்டும் என்றாயாமே என்றார் அரசர். ஆமாம், நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கும் ஆசை. ஆனால் என்னிடம் ராஜ உடைகள் இல்லை. என்னை அதிக பிரசங்கி என நினைக்காவிட்டால் உங்களது பழைய ஆடையை அளித்து உதவினால் அதனை அணிந்து கொண்டு விருந்துக்கு வருவேன் என்றான் மிக பணிவாக. அதே நேரம் மன்னர் என்ன சொல்வாரோ என நடுங்கியபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒன்றை வழங்கினார். அந்த உடையை உடுத்தி கொண்டவன் கண்ணாடி முன் நின்று கவனித்தான். தன் தோற்றத்தில் கம்பீரம் மிளிர்வதைக் கண்டு வியந்தான். அப்போது மன்னர் அவனிடம், விருந்தில் கலந்து கொள்ள தகுதி உடையவனாகி விட்டாய். இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது. உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை இப்படியே இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது என்றார். கண்ணீர் மல்க மன்னனுக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்ப எத்தனித்தான். மூலையில் கிடந்த தனது பழைய ஆடையை கவனித்தான். அவனது மனம் சற்றே சலனப்பட்டது. ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த ஆடைகள் கிழிந்து விட்டால் அப்போது நமக்கு பழைய ஆடைகள் தேவைப்படுமே என யோசித்தவன் சட்டென சென்று தன் பழைய உடைகளை எடுத்துக்கொண்டான். வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கும் வைக்க முடியவில்லை. எங்கே போனாலும் பழைய ஆடைகளையும் சுமந்தே திரிந்தான். மன்னர் அளித்த விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்க முடியவில்லை. அடிக்கடி கீழே விழுந்துவிடும் பழைய துணிகளை சேகரிக்கும் மும்முரத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரிவர ருசிக்க முடியவில்லை. அரசர் சொன்னது உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது. அவர் கொடுத்த ஆடை கிழியவோ அழுக்காகவோ இல்லை. ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய ஆடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது. மக்களும் அவனை ராஜ உடையில் பார்க்காமல் அவனது கந்தல் உடைகளையே கவனித்தனர். அவனை கந்தல் பொதி கிழவன் என்றே அழைத்தனர். இறக்கும் தருவாயில் இருந்த அவனை பார்க்க வந்த அரசர் அவனது தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து சோகமானார். ஆம், பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளின் மொத்த மகிழ்ச்சியையுமே பறித்து விட்டது. ஆம், என கருமையானவர்களே, நம் எல்லோரிலும் கூட அப்படியொரு மூட்டை இருக்கிறது. அதனுள் விரோதம், கவலை, கோபம், சோகம், பகைமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பதிலேயே நமது கவனம் போய்விடுவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றலை நுகர முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் செய்துவிடுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என வேதம் கூறுகிறது. தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றும் பொழுது மட்டுமே எல்லாமே புதிதாகிறது. மாற்றப்படாத இருதயத்தோடு வாழுகிற வாழ்க்கை அது கிறிஸ்துவின் பெயரில் காணப்பட்டாலும் அது மெய்யான புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. அதில் தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. ஆம் பிரியமான தேவனை அறிந்த பின்பும் இன்னும் பழைய பாவ சேற்றில் உழன்று கொண்டிருந்தால் அது மிகவும் பரிதாபமான நிலைமை. இன்றே தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களிடத்தில் காணப்படுகிற அர்த்தமற்ற பிரயோஜனமற்ற நிம்மதியற்ற காரியங்களை தங்களை விட்டு அப்பா அப்புறப்படுத்தி விட்டு களைந்து விட்டு அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர வாழ்க்கையிலே தரித்து கொண்டப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தை பெறக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. கீழான காரியங்களை அல்ல ஆண்டவரே, மேலான கர்த்தாவின் நன்மைகளை ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.